ஹலோ ஆல். இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஹார்வெஸ்டிங்காக 2 months வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ளவர்லாம் வந்ததுலேருந்து இதில் வந்துட்டு 2 செடி இருக்கும். ஒன்று ஒயிட்டு, ஒன்று பிங்க்கு. இந்த 2 செடியுமே நாங்கள் கிருஷ் கார்டனில் சேலம்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சின்ன செடி தான் அது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அசுர வளர்ச்சி, அபார வளர்ச்சின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அப்படி தான் இது இருக்குது. இது வாங்கி 2 years ஆகுது. இந்த பிங்க்கில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் இயர் ஒரே ஒரு பழம் மட்டும் வச்சுருந்துச்சு. இந்த வருஷம் இதை கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கு. அந்த சின்ன பிளான்ட்டு எப்படி படர்ந்துருக்குன்னா, இந்த பிரான்ச்சஸ் பெருசாக ஆக ஆக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அதை கட் பண்ணி மறுபடியும் அதே பாட்குள்ளே நட்டு வச்சுருந்தோம். அதனால தான் இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா படர்ந்து இருக்கிறதும் அதனால தான். நடுவில் வந்துட்டு இந்த ஒயிட்டில் மட்டும் ஸ்டெம் ராட் வந்துருச்சு. ஆனால் பக்கத்தில் உள்ள செடியில் வந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆகலை. ஆனாலும் அந்த செடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு ஆர்கானிக்காகவும் ட்ரை பண்ணி பார்த்தேன், கெமிக்கலும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்த யூஸுமே கிடையாது. பிளான்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஸ்டெம் ராட் பரவிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு. பிளான்ட்டே ஒரு மாதிரி கொலகொலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா நான் கீழே வரைக்கும் வெட்டி விட்டுட்டேன். அவங்க கீழே ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, கட்டியிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் நாங்கள் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணின பிறகு இது வளர்ந்தது தான் இந்த மறுபடியும் இந்த செடி. இதில் இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃப்ளவர் வைக்கிது. இது ஒயிட்டு. அந்த பக்கத்தில் இருக்கிறது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிங்கோடது. அது வந்துட்டு நல்லா படர்ந்து இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் கட் பண்ணி விட்டதால் படர்ந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஒயிட்டில் இதான் ஃபஸ்ட் டைம். நான் ஒயிட் கொஞ்சம் பெருசான உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க நம்ம ஹார்வெஸ்டிங் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு. இது வந்தோடனே செம்ம ஹாப்பியாகிடுச்சு. எப்படா இது வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது வந்துட்டு இது ஒரு 60 days ஆகும். இது வந்துட்டு பட்டில் இருந்துட்டு ஃப்ரூட்ஸாக மாறுறதுக்கு. அந்த ஒரு நாள் பார்க்குறப்பெல்லாம் ஒரு ஸ்டேஜஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டு குட்டியாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோன் மாதிரி அந்த ஃப்ளவர் வெளியில் வரும். அப்புறம் ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்கும். அப்புறம் அது காயாக மாறும். அப்புறம் அது பழமாக மாறிடும். அதை பார்க்கவே வந்துட்டு அதோட க்ரோத் ரொம்ப அழகாக இருக்கும். டே பை டே அந்த 60 days வந்துட்டு இதை பார்க்குறது தான் எனக்கும் எங்கள் தம்பிக்கும் வேலையாக இருக்கும். நாங்கள் டெய்லிக்கும் வருவோம் மாடிக்கு. இதை வந்துட்டு ஒரு விசிட் விட்டுட்டு தான் நாங்கள் போவோம். இப்போ தான் அதை நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இனிமேல் இந்த வாரம் ஃபுல்லாக ட்ராகன் ஜூஸ், ட்ராகன் ஐஸ்கிரீம், ட்ராகன் மில்க் ஷேக்கு தான். அதே போல் இதில் கொஞ்சம் எறும்புலாம் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த பிங்க் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ஒயிட்டை கம்பேர் பண்ணக்குள்ள. அதனாலே வந்துட்டு கொஞ்சம் எறும்பும் அதிகமாக இருந்துச்சு. அந்த எறும்பு போகிறதுக்கு நாங்கள் மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சம் போட்டு விட்டுருந்தோம். அப்போ அது கொஞ்சம் போயிடும். ஆனால் திரும்பி வந்துட்டு தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா காயும் நம்ம பறிச்சிட்டோம். ஒரு ஃப்ரூட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரைட் பிங்க்கு, செம்மையாக இருக்கும் பாருங்கள். இதை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.